கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தர் தேவன் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும் என்று உங்கள் பிள்ளைகளை நினச்சிருப்பீங்க. என் பிள்ளையை கலெக்டராக வளர்த்தணும், ஒரு டாக்டராக வளர்த்தணும், ஒரு ஊழியன் ஆகணும், எல்லாமே ஆண்டவர் கிருபை. இன்னைக்கு உங்கள் குழந்தைகளை பற்றி நான் பார்க்க போகிறோம். உன் பிள்ளைகள் வாழ்வு உயிரும் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். சங்கீதம் 128 3 வசனம் வாசிப்போம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அன்பான கர்த்தருடைய தேவச்சனமே, ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய உணர்வுகள் தான் பிள்ளைகளை, நான் கஷ்டப்பட்டது என் பிள்ளைகள் படக்கூடாதுன்னு தான் இரவு பகல் பாராதபடி தன் பிள்ளைகளுக்காக ஓடி உழைத்து என் மகனை எப்படியாவது ஒரு டாக்டருக்கு படிக்க வைக்கணும், என் பிள்ளைய ஒரு இன்ஜினியர் படிக்க வைக்கணும். அப்போ ஓடி ஓடி உன் பிள்ளைகள் உழைச்சாலும் ஏன் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உயிர் இல்லை? நிறைய சம்பாதிக்கிறோம், சமாதானம் இல்லை. அப்பா அம்மா நல்லா படிச்சிருக்காங்க, பிள்ளைகள் மக்கா இருக்கின்ற அநேக பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு பலவீனப்பட்டிருக்காங்க. ஏன்? இன்னைக்கு தலைப்பு உன் பிள்ளைகளை வாழ்வு உயரும். எதுக்காக உன் பிள்ளைகளுக்கு ஓடுறீங்க? ஒவ்வொரு தகப்பனுடைய எண்ணங்கள் அதுதான். ஆனால் முதல் உன் குழந்தை உயிரன்னா தாய் தகப்பனாருக்கும் கர்த்தருக்கு பயந்து அவன் நடக்கப்படணும். அந்த 10 கற்பனையிலே இந்த பூமியில் நீடித்த நாட்கள் ஆகணும். தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, உன் வாழ்க்கையில் எதை வேணா நீ ஓடு. சுயத்தில் உன் தாய் தகப்பனுடைய கர்த்தருடைய கண்ணீரை என்ன செய்யாத, நீ வாங்காத. அப்போ பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படித கனப்படுத்துகிற தாய் தகப்பன் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். சங்கீதம் 128 4 வாசிங்க. இதோ இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படும் ஞானத்தின் ஆரம்பம் வேதம் சொல்கிறது. அப்ப நீதிமானுக்கோ 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிப்பார். அவங்க பிள்ளைகளுக்கும் தேவன் 1000 தலைமுறைகள் தேவன் ஆசீர்வதிப்பார். 2வது காரியம், பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்கப்பட வேண்டும். அநேக பெற்றோர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிப்பு தேவை. அதுக்கு முன்பாக இன்னைக்கு எத்தனையோ டிகிரி நம்ம படிக்கிறோம், எத்தனையோ புஸ்தகத்தை படிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்தை தாயோ தகப்பனோ என்ன செய்யதில்ல, வேதத்தை படிக்கிறதில்ல, குடும்ப ஜெபம் இல்லை. வேதம் சொல்கிறது, நீ வேதத்தை மறந்தால் நான் உன்னையும் பிள்ளைகளையும் கை விட்டு விடுவேன். வேதம் தான் உங்களை வழிகாட்டி. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கிரியைகளை கற்றுக் கொடுங்க. ஜெபத்தில், கீழ்ப்படுதல. குழந்தையா இருக்கா, சபையில் சண்டே கிளாஸ் கொண்டு போங்க, சபையோட பொறுப்பில் செய்வீங்க. பெரியவர் கனப்படுது. எதுக்கு பெரியவங்களுக்கு இங்கே முடி நிறைக்குதான்? கனத்துக்குரியவர்கள், அவங்கள பரியாசம் பண்ணக்கூடாது. பெற்ற தாய் தகப்பனை பேர் சொல்லிக் கொடுப்பனுக்கு ஐயோ, பிள்ளையை பெற்றுட்டு அம்மா எத்தனை பேர் இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நல்ல தகப்பனை, நல்ல தாயை, நல்ல மகளை கொடுத்துருக்கிறாரு. எதுக்காக? உங்கள் மூலமாக தேவநாமம் கனப்படுத்தும் தேவன் செய்திருக்கிறாரு. நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் போகிறோம், படிப்பு போகிறோம், நிச்சயம் தேவை. அதை காட்டிலும் குடும்ப ஜெபம், வேதம் முக்கியம். உன் மகனும் உன் மகளும் என்னைக்கு வேதத்தை படிக்கிறாங்களோ அப்பையும் பிள்ளை தேவன் வழி நடத்துவார். உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறவா? நீதிமொழிகள் 22 அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்போம்.
பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆரம்பத்தில் உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுங்க? அதுதான் யோபு 10 அதிகாலையிலே தன் பிள்ளைகளை 7 மகனை 3 பிள்ளைகளை இலக்கங்களை சொல்லி அதிகாலையிலே யோபு 10 ஜெபிப்பார். தாவீது சகோதரன் எல்லாம் நல்ல நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் அவங்க தகப்பன் ஒரு ஆடு, அதில் உண்மையாக இருந்தார். வாலிபிராத்தில் கர்த்தர் தாவீதோட வாழ்க்கையிலே ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா தேவன் மாற்றி கொடுத்தார். தாவீதுடைய வாழ்க்கை தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார், அவர் உயர்த்தி வைத்தார். ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கீழ்ப்படியாமல் போனா இஸ்ரவேலை ஜனங்களை நீங்கள் விலகவா போட்டுச்சு. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் இடத்துல ஒரு கல்லூரியை சேர்க்கணுமா, ஒரு வேலையில் சேர்க்கணுமா, திருமணம் பண்ணி வைக்கணுமா, ஒரு வேலை சொந்த வேலை செய்யணுமா, கர்த்தர்கிட்ட கேட்டு வளர்த்துக்க. இது பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் தேவச்சனமே, இன்று முதல் உன் பிள்ளைகளுக்கு நல் ஒழுக்கத்தை சொல்லி குடும்ப ஜெபத்தில் கொண்டு போய்டு. பெற்றோரை தாயை எப்படி கனப்படுத்தணும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் வாழ்வை நிச்சயமாக உயர்வா. கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, தேவன் நாமே அப்பா தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்கப்பட வேண்டும், எப்படி உயர்வை பெறுவாங்கன்னு பார்த்தப்பா. தாய் தப்ப கீழ்ப்படினும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, அந்த வேதம் அவங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்கப்பட வேண்டியது வைக்கும். தகப்பனோ தாயோ வழி தப்பி போயிருந்தாலும் பிள்ளைகளை ஞானத்தை கொடுங்க. ஆசீர்வதி.